ஜானி நில்லு ப்ளீஸ். நான் தான் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லி உன்னை வர வச்சேன். இப்படிலாம் சொல்லிதானே உன்னை பார்க்க வேண்டியிருக்கு. 2-3 நாள் ஏன் என்ன பார்க்கவே வரல? என்ன ஆச்சு உனக்கு? இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ என் கூட தான் இருந்தாகணும். ப்ளீஸ் 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 ஜானி. சாரி, ரொம்ப நேரமா நான் உனக்கு ப்ரோக்ராம் சொல்லாம காட்டுக்குள்ளேயே உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல. பாவம், காட்டுக்குள்ளேயே ஓடி ஓடி கரைச்சி போயிருப்பியே. இப்போ நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே வந்தீனா மிச்சம் இருக்கிற உன்னுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்டையாச்சும் நீ காப்பாத்திக்கலாம். ஏய், ஒருத்தர் இல்லடா, இன்னும் 2 பேர் இருக்காங்கடா. அதுல நான் ஒருத்தனை போட்டேன். என்னடா சொல்ற? நீ பாட்டுக்கு காட்டுக்குள்ள ஜாலியா ஓடி ஓடி ஒரு ஃப்ரெண்டையா கொலை பண்ணி பொழுது போக்கிட்டு இருப்ப. எனக்கு போர் அடிக்கும்ல, அதான் டைம் பாஸ்க்கு நான் ஒருத்தனை போட்டேன். ஒன்னும் பண்ண முடியாது, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு இப்போ உள்ளோட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாச்சும் வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். காட்டுக்குள்ளதான் இருக்க. காட்டுக்குள்ள கார் உன் கையாலேயே உன் 2 ஃப்ரெண்டையும் கொலை பண்ண வச்ச எனக்கு சாரி சாரி, நான் இப்ப காட்டுக்குள்ள இருந்து வெளில வந்துட்டேன். ஏன் வந்த? போலீஸ்க்கு போகவா? முட்டாள்தனமா போலீஸ்க்கு போகணும்னு நினைச்ச மிச்சம் இருக்கிற எந்த ஃப்ரெண்டும் உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். ஏய் வேண்டாம், அவங்க எதுவும் செஞ்சிடாத, நான் வரேன். இப்ப நான் எங்க வரணும்? கரெக்டா வருவியா? சத்தியமா போலீஸ் போகாம நீ சொல்ற இடத்துக்கு, நீ சொல்ற டயத்துக்கு நான் வரேன். வெரி குட் பாய். இன்னும் ½ an hourல ஹோட்டல் உட்லண்ட்ஸ்க்கு வர. அங்க ரூம் நம்பர் 106 இல்ல 107 107 இல்ல 108 நினைக்கிறேன். ஏண்டா கோவப்படுற? ஹோட்டல் பேர் சொல்லிட்டேன்ல, ரூம் நம்பரை நீயே கண்டுபிடிச்சு வா. என்னடா சொன்னா? ஹோட்டல் உட்லண்ட்ஸ் வர சொல்றான், வா. தண்டனையா? அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு காலையில நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு பிடிக்காத ஒரு கெட்ட காரியத்தை பண்ணிருக்கீங்க. அது கல்யாணம்டா, சுப காரியம். அத போய் கெட்ட காரியம் இல்ல. அவங்க 2 பேரும் உயிருக்கு லவ் பண்ணாங்க. அதான் தப்பு. அவங்க லவ் பண்ணது தப்பு, அவங்கள கல்யாணம் பண்ணது அதை விட பெரிய தப்பு. அவங்க என் சொந்தம்,
என்கிட்ட வர வேண்டிய சொந்தம், என்னை விட்டு விலகி ரொம்ப தூரத்துக்கு போன சொந்தம், என் வாழ்க்கையில இனிமேல் நான் பார்க்கவே முடியாத நினைச்ச சொந்தம் இப்போ என் பக்கத்துல வந்திருக்கு. இப்போ மிஸ் பண்ண மாட்டேன், என்னை விட்டு போக விட மாட்டேன். நீ வேற யாரையும் மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுற? நான் உங்களை மனசுல வச்சு தான் பேசுறேன். உனக்குதான் புரியல. இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. என்னைக்கு நான் உங்களை மறுபடியும் பார்த்தனோ அன்னில இருந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்கள். இந்த வானம் பூமி வீசுற காத்து கூட புதுசா வச்சு தெரியுமா? நாளைய வாழ்வு அவங்களோட தான் நினைச்சு நான் சந்தோஷமா இருந்த நேரத்துல தான் நீங்களாம் சேர்ந்து அவங்களை அந்த அசிங்கத்தை பண்ணி வச்சிட்டீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நீ அவளை பார்த்தே 2 நாள் தான் ஆச்சு. ஆனா அவங்க 2 பேரும் 2 வருஷமா லவ் பண்ணி இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ அவளை நினைக்கிறது தப்பு இல்ல. அந்த கல்யாணம் தான் தப்பு. தப்பான ஒரு கல்யாணத்தை திருத்தமா பண்ணி வச்சுட்டு நீ என்ன தப்புன்னு சொல்றியா? அதான் அவன் கையாலே உங்களெல்லாம் கொல்லணும்னு பிளான் பண்ண மாதிரியே கொண்டுகிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? அன்னும் நான் ஒருத்தர் தான் கொன்னேன். மற்ற 2 பேரையும் உன் ஃப்ரெண்டு தான் கொன்னான். அதாம்மா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணானே மாப்பிள்ள, அவன்தான். அவன் கையாலேயே கொன்னான். இப்ப கூட அவன் உன்னை கொண்டு தான் வந்துட்டு இருக்கான். நான் சும்மா பிளான் மட்டும் தான் பண்ண போறேன். எப்படி பாக்குறியா? என்னடா பாக்குற? சென்றா 2 பேர்ல யாரோ ஒருத்தரை நம்ம கையால கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால எஸ்கேப் ஆயிட்டான். என்ன தீபா? எங்க எங்க பார்த்த? அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுல தங்கணும்னு சொன்னல, சாலி. அவர் இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட ஹாபின்னு சொன்னாரு. அப்போ இதெல்லாம் பண்ணாத அவன் தானா? அவர் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப இன்னசென்ட். இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரையும் நம்ப முடியாது தீபா. உனக்கு அவன் வீடு தெரியுமா? வா.
போட்டோல இருக்க முன்னமாதிரியே இருக்காங்க. ஆமா மகேஷ், ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. இந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? முன்ன மாதிரியே இருக்கவங்க யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அம்மா. அம்மா. என் அம்மா. என்னை விட்டு பிரிஞ்சு போன என் அம்மா திரும்பவும் என்கிட்டயே வந்திருக்காங்க. மறுபடியும் எங்களை நீ பிரிக்க பாக்குறியா? போன்ல என்ன மிரட்டினது நீதானடா? என் கையாலேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துடிக்க துடிக்க கொள்ள வச்சது நீதானே? எங்களை ஏடா சித்திரவதை பண்ற? உனக்கே இப்படி ஒரு கோவரி யாரா நீ? நாங்க அப்படி என்னடா உனக்கு துரோகம் பண்ணோம்? காரணமே தெரியாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டு இருக்கிறேன்டா. அதுவும் என் கையாலேயே அநியாயமா கொள்ள வச்சுடா. என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒரு தாயோடைய பாசம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு தாயோடைய பிரிவை நீ உணர்ந்திருக்கியாடா? எனக்கு அப்போ 8 வயசு இருக்கும். எங்க அம்மா எனக்கு உயிர். அவங்களும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க வாழ்ந்ததே எனக்காகத்தான். அவங்களுக்கு நான் தான் உலகம். என் கண்ணுல தூசி விழுந்தா அவங்க கண்ணு கலங்கும். ஆனா யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. எங்க சந்தோஷத்தையும் பாசத்தையும் பிரிக்கிறதுக்குனே ஒருத்தன் வந்தான், உன்ன மாதிரி. அது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்.